அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடசென்னையில் மனு தாக்கலில் குழப்பம் நீடித்து வருகிறது. வடசென்னையில் மனு தாக்கலின் போது குழப்பம் நீடித்து வருகிறது. வடசென்னையில் முதலில் யார் மனு தாக்கல் செய்வது என்பதில் திமுக, அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வர வேண்டும் என்று அவர்களும் சொல்லியிருந்ததன் அடிப்படையில் சரியாக 12:15 மணிக்கு நானும் நம்முடைய வேட்பாளர் அவர்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் எங்களுடைய வேட்புமனு தருவதற்காக சென்றோம். இதில் என்னவென்றால், காலையிலேயே கலாநிதி வீராசாமி அவர்கள் பெயரிலும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் இளையண்ணா அவர்கள் 10 மணிக்கே வெளியிலே காவல்துறை பதிவேட்டில் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் முறையாக எங்களுடைய வரிசை எண் 2, அவர்களுடைய வரிசை எண் 7. ஆனால் நாங்கள் உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சென்றவுடன் எங்களுடனே அவரும் கும்பலாக வந்துவிட்டு, எங்களுடைய வேட்புமனு தான் நீங்கள் முதலில் பெற வேண்டும், எங்களுடைய வேட்பாளர் முன்கூட்டியே வந்துவிட்டார் என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்குமே சட்ட விதிமுறை இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டதற்கான இணங்க, அதோடு எதிரிகள் திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்தக்கூடும், இந்த தேர்தலை அமைதியாக சந்திக்க வேண்டும், எங்கும் ஒரு சிறு அசம்பாவிதத்துக்கும் இடமளிக்க கூடாது என்ற எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய நல்வழிகாட்டுதல்படி நாங்கள் அமைதியாக ஆர்வலோட முறையிட்டுக் கொண்டிருந்தோம். தேர்தல் அலுவலரை நீங்க மிரட்டினதா சொல்லி பால் கனகராஜ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து நாடகம் மாறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் கனகராஜ் இன்சைட் த சீன் இல்லவே இல்ல. பத்திரிகையாளர் நீங்க தான் அங்க இருந்தீங்க. தேர்தல் அதிகாரி இப்ப முரட்ட வேண்டிய வேலை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குப்பதிவா நடக்குது, இல்ல ஸ்குரூட்னியா நடக்குது? ஸ்குரூட்னிலியா அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணு, இவங்க மணி ஏத்துக்கோ, இவங்க மணியை தள்ளுபடி பண்ணு, அவங்க மனுவை ஏத்துக்கன்றதுக்கு ஸ்குரூட்னி நடந்ததா, இல்ல போலிங் நடந்ததா, இல்ல வாக்கு எண்ணிக்கை நடந்ததா? எதுவுமே நடக்காத முன்ன எதையாவது பிடிச்சி கற்பனையால ஜோடிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இனி இன்னொரு 25 நாள் இருக்கு. இது போல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார் ஆதாரம் இல்லாமல். ஆகவே எந்த வகையிலும் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித அச்சுறுத்தலும் யாருக்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க எந்த பத்திரிகைமா? அதுதான். அதாவது உள்ள அவர் இல்லவே இல்ல தம்பி. உள்ள அவர் இருந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னார்னா எவ்வளவு தூரம்னா விளக்கம் சொல்லலாம். ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்க. யாராவது பாத்தீங்க? நாங்க ஏதாவது வந்து ஆர்டிஓ மிரட்டணுமா, இல்ல பிஜேபி உள்ள விடக்கூடாது தகராறு பண்ணமா, என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்புறம் என்னது குற்றச்சாட்டு? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம். ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம். ஒரே ஆள் கேட்டுப்பா, வேற யாருன்னா கேட்கலாம்ப்பா. இதே அவங்ககிட்டயும் கேட்கலாம்ல நீ. அப்புறம் கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றான்னு பார்த்து நான் பதில் சொல்றேன். யாரும் பேசிக்கலையே அப்படி. அவங்க நடந்து வந்த பாதை அது. ஆகவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களை பொறுத்தளவில் அங்கு எந்த அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணு கருத்துமாக இருந்தோம். ஆகவேதான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும் சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வடசென்னையில் முதலில் யார் மனு தாக்கல் செய்வது என்பதில் திமுக, அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து அமைச்சர் சேகர்பாபு விளக்கமளித்தார்.